ஹாய். ஹாய். இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இதுக்கெல்லாம் வந்து குடுத்துட்டுருந்தாங்க. வெளியில ப்ரோமோஸ் பார்க்கும்போது அந்த வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரோடது தான் வந்துச்சு. கூடவே வந்து இன்னொரு ப்ரோமோ வந்தது ரம்யாக்கும், கமருதீனுக்கும் முட்டிக்கிற மாதிரி. ரம்யா சும்மாவே வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க. அதுவும் வந்து மாத்தி மாத்தி போய் பேசுவாங்க. ஸோ அதனால கமருதீனும் ஒண்ணும் சாதா ஆள் கிடையாது. அவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வொர்ஸ்ட்லயே வொர்ஸ்ட். ஸோ அப்ப அவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்காது. எல்லாம் வந்து ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு சண்டையா தான் வந்து எப்படி இருக்கும். அது அந்த அது என்ன சொல்ல தெரியுமா? அவருக்கு வந்து பிபி டைட்டில் இல்ல எனக்கு. பிபி டைட்டில் அவர் ஜெயிச்சிட்டாருங்க. அந்த ஒரு டாஸ்க்ல ஜெயிச்சதுல அவர் பிபி டைட்டிலே ஜெயிச்சிட்டாரு. அவர் எக்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆமா. அவர் ஒய்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இசட்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அரோரா கூட இருக்கணும் அவ்வளவுதான் அவருக்கு இப்போ. அவ்வளவுதான் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அரோரா கூட டான்ஸ் ஆடணும், அரோரா கூட என்ஜாய் பண்ணணும், வெளில போய் அரோரா கூட வந்து டேட் பண்ணணும். ஆமா. அதுதான் அவரோட வாழ்க்கையின் அதாவது என்ன சொல்றது? தன் லட்சியத்தை அடைஞ்சிட்டாரு. ஆமா. பாரு வந்து சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2-3 டேஸ்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எப்படின்னு ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு அதே ஆளு மூஞ்சில எப்படின்னு முழிக்கிறாங்க, எவ்வளவு ஃபேக்கா இருக்காங்க, எவ்வளவு நடிக்கிறாங்க பாருங்க. இப்பதான் எஃப்ஜே கூடயும் வேற யாரு இன்னொரு ஆளு துஷாரு கூட எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டு அவங்க எல்லாம் எனக்கு சூப்பர், அவங்க போய் பேசணும்னு சண்டை வரும். துஷார் எனக்கு விட்டு கொடுத்துறாரு அப்படின்லாம் கேட்டாங்க நேற்று ராத்திரி உட்காந்துக்கிட்டு. அதாவது இப்ப அவங்க வேற மோட்ல போயிட்டாங்க. கமருதீன் வந்து அவங்க வந்து கமருதீன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேக் காதலர் ஆயிட்டாரு இப்போ அவரு. இல்ல இப்ப நீங்க எல்லாருமே வந்து அரோராவையும் கமருதீனையும் தானே பாத்துட்டு இருக்கீங்க. சைடுல இன்னும் ஓடிட்டு இருக்குது பாரு அண்ட் கமருதீன். ஆமா. பார்வதி அவங்க ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி டோன்ல இப்படி இருக்குது, இப்படி தாடி வச்சு இப்படி இருக்கிற ஆளுங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. காத்து வாக்குல 2 காதல்னு அவரே சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். 2 பேரையும் இப்படி அணைச்சுக்கிட்டு இப்படி நடந்தலாம் போக வேண்டியது. இதெல்லாம் சொன்னாரு. எனக்கு பால் பிடிக்கும், எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ பிடிக்கும், எனக்கு போன்விட்டா பிடிக்கும், எல்லாமே டயலாக் வேற சொன்னாரு. உனக்கு சத்தியமாடா என்ன பிடிச்சிருக்காடா உனக்கு அப்படின்னு ஐயோ உருகுறாங்க பார்வதி. முடியல. ஆக்டிங்க்கு வந்து எடுத்தப்ப அவங்களும் ஏதோ நல்லாதான் ஆக்ட் பண்ணி ஏதோ சும்மா அவங்களே பண்ணாங்க. அதையே நிறைய காட்டலாம். தேவையில்லாம சில இந்த துஷாரு அரோராக்கா தனியத்து நைட்டு பூரா எல்லாரும் போய் துஷார் கிஸ் பண்ணி இருந்தாங்களாம். என்ன நடக்குதுன்னு எனக்கு சத்தியமா புரியும். அந்த வீட்டை இவ்வளவு அசிங்கமாக்கி வச்சிருக்காங்க. அதை எல்லாரும் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இது வேற அரோரா கிட்ட போயிட்டு லைக் துஷார்ட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் உங்க 2 பேரும் தனியா விட முடியல கனி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப, அதனால கனி கிட்ட இருந்து இவங்க சபரி கிட்ட இருந்து இதெல்லாம் ரொம்ப வர்ஸ்டா இருந்தது. என்னமோ அந்த வீடே அததான் லைக் பண்ணுது போல. அதனால இந்த சீசன் வந்து காதல் சீசன். ஆமா. ஓகேவா? என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், யார் வேணா யார் கூட வேணா போலாம், யார் வேணா கூட யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட அசிங்கமா பேசலாம். ஏன்னா எல்லாருமே எல்லாரும் கூட அசிங்கமா தான் பேசி. இப்ப எனக்கு வந்து எல்லாரும் பார்வதி ரொம்ப ஒழுங்கு அப்படின்னா எல்லாரும் நைட்ல பார்க்க மாட்டாங்கன்னு பார்வதி நினைச்சிட்டு இருக்காங்க பொழுது. இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் திவாகர் கலை அவங்க கூட மட்டும் தான் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி பேச்செல்லாம் வரல. இப்ப அவங்க எல்லாரோடய சேர்றாங்களாமா, அதனால நிறைய பேச்சு வெளில வருது. இப்ப கூட பாருங்களேன், இப்ப இவங்க மேகில முட்டை போடுறாங்க சாப்பிடுவாங்க, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அது ஆக்சுவலா இப்ப இதுலயே கூட நீங்க பாருங்க, கனி இவ்வளவு நாளா வந்துட்டு கன்றாவியா பிரசன்டபிளாவே இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க கூட நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பாரு எப்பயுமே ட்ரெஸ்டா இருக்காங்க. வியானா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. நைட்ல பாத்தனா ஆர்டினரியா ஒரு டி-ஷர்ட் இதுவும் போட்டுருந்தாங்க இத்தனை நாளா. நேத்து வேணும்னே ஒரு மாதிரி அசிங்கமா ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டுக்கிட்டு, அதுதான் அவங்க வெளியில எல்லாம் அந்த ட்ரெஸ் தான் போடுவாங்க. வெளியில நீ போடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீ வெளியில இங்க வந்து எப்படி இருந்தாங்க அததான் நம்ம பேச முடியும். இல்ல இப்ப இந்த சுபிக்ஷா அப்புறம் ரம்யா எல்லாரும் என்னமோ வந்து எதையோ பறி கொடுத்துற மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. எப்ப பாரு அதே மாதிரி. நான் எப்ப பார்த்தாலும் ஒரு அழுற சீனு. சுபிக்ஷா கேட்கவே வேணாம். சுபிக்ஷாக்கு எப்ப பார்த்தாலும் அழுற சீன் வந்துரும். சுபிக்ஷா Dress வந்து என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் பிரசன்டபிளா போட்டுக்கலாம்ல. ஒரு டி-ஷர்ட் பேண்ட்ல வேற ஏதாவது எப்ப பாரு நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க. விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னமும் பார்த்தனா கன்றாவியா. ஏன்னா பாய்ஸ் ஒன்னும் தெரியாது, அவங்க எதை போட்டாலுமே ஓகே அப்படின்னு இருக்கும். கேர்ள்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் அந்த தலையாவது வாங்கலாம். போட்ட தலையில இங்க வந்துட்டு இன்னும் மோசமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சேர்ந்து. ஏன்னா இவங்க ஏதாவது ஒண்ணு ஐலாஷஸ் அப்புறமா இது அப்படின்னா உடனே சுபிக்ஷா அதெல்லாம் எனக்கு முடியாதுடி, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. என்ன உனக்கு தெரியாது, என்னோட மாசத்துக்கு நான் எவ்வளவு தெரியுமா செலவு ஸ்பெண்ட் பண்றேன், 300 rupees அப்படின்னாங்க வியானா வந்து சுபிக்ஷா கிட்ட. சுபிக்ஷா வெறும் 300 rupees என்னோட சொல்ற போய் சொல்லாத அப்படின்னாங்க. அவங்க ஒண்ணு இல்ல இவங்க சொல்றாங்க, ஆமா என்னோட ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா 1800 rupees அப்படின்னு. அப்படிப்பாவி இப்பதான் நீ சொன்ன 300 ரூபா தான் ஒரு மாசத்துக்கு. 1800 rupees வாங்கிட்டேன்னா 1 yearக்கு வருந்தி. இது மாதிரி ஒன்னொன்னையும் கால்குலேட் பண்ணி பாரு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 300 தான் செலவாகும் அப்படின்னு. நேற்றுக்கு கொஞ்சம் அந்த சுபிக்ஷா வியானா அப்புறமா வந்துட்டு சபரி
பேர் என்ன இவரு விக்கல்ஸ் விக்ரம் விக்ரம் இவங்க 4 பேர் பண்ண ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தது. சும்மா கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாரு அவரு. சபரி சொன்னாரு, உன்னோட பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு நான் டாய்லெட்ல யூஸ் பண்ணிட்டுமா, உன்னோட தொடப்பம் இருக்குல்லம்மா தொடப்பம், அந்த தொடப்பத்தை இப்பதான் நாங்க அங்கெல்லாம் கழுவிட்டு அங்கெல்லாம் கன்றாவியாதுன்னு கழுவிட்டு வந்தோம். அதில் நீ என்ன பண்ற விக்ரம், நீ வந்து பக்கத்துல ஏன் நான் பெட் இருக்குல்ல அங்க இதை வச்சு பெருக்கு, நம்ம என்ன பண்றது, நம்ம இருக்கிறது ஒரு தொடப்பம் தானே. ஐயா இப்படிதான் பெருக்கின்னு இருக்கீங்களா அண்ணா, அதெல்லாம் பண்ணு நான் இந்த மாதிரி நடிக்க கூடாது. நீ எப்படி பேசுவ இனிமே சொல்லு, எனக்கு சத்தியம் பண்ண ஒழுங்கா பேசுறேன்னு சத்தியம் பண்ணு. எதுக்கு பேச தெரியல உனக்கு, ஒழுங்கா தானே பேசுற அண்ணா அப்படி சொல்லாது, அண்ணா சொல் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா வெறுப்பேத்து இருந்தாரு. துள்ளி 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 இந்த ஃபேக்கா ஜாலி கேரக்டர்ன்றவங்க வந்துட்டு காமெடியா பேசுவாங்க, இல்ல எது பேசினாலும் ஒன்னும் பெருசா எடுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க சொல்றாங்களே என் கேரக்டர் ரொம்ப ஜாலியா நான் இருப்பேன், நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறவங்கன்றவங்க யாருன்னா ஒருத்தவங்க கிண்டல் பண்ணாங்கன்னா வாங்கிக்கிறது, நல்லா சிரிச்சு பேசுறது, நல்லா காமெடி பண்றது, இதான் யார் என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, தான் ஜாலி கேரக்டர். நீங்க பண்றது ஓவியாவை பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல இவங்க கேரக்டர் ஜாலின்றாங்களா, அவங்க அந்த மாதிரி பிரிட்டன் பண்ண நினைக்கிறாங்க. இவங்க ஜாலி அம்மா இப்படி பேசுறவங்க எப்படிமா ஜாலி. அதான் சபரி சொன்னாரு, சத்தியம் நீ வந்து சத்தியம் ஒழுங்கா பேசுவேன் சொல்லு. இல்ல அவங்க வந்து நான் வந்து பப்பாயா ஃப்ரூட் சாப்பிட போதேன் எப்படி சொல்றது, எனக்கு பண்ணி கொதுக்குறீங்களா, என்ன பண்ணிய கொடுக்குறது அவன் எப்ஜேல ஐயா வீட்டை பெரிய ரோதனை பத்தி எப்ப பார்த்தாலும் இதே பேசுங்க ஒழுங்கா பேச. அவங்க ஒழுங்காவே பேச மாட்டாங்களா, அவங்க பேசுறதே ரொம்ப நான் இப்படிதான் பேசுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் சொல்லுவேன். வந்து ஹாசினின்னு சொன்னாங்களா, அதேதான் ஒரு தடவை முட்டிட்டு ஊட்டிதான் கொம்பு மாலைக்குள்ள அந்த டைலாக சொல்லிடலாம். அதான் தெரிஞ்சு கடைசி வரைக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க இருந்தாங்கன்னா அந்த இது வரைக்கும் இருந்தாங்கன்னா வந்து ஹாசினி கேரக்டர் வந்து கொடுத்துருவாங்க இவங்களுக்கு. அந்த அப்புறமா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து ஃபர்ஸ்ட் அரோரா என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே இவங்க 2 சைடுக்கும் சொன்னாங்க. அதாவது சுத்தமா மூளையே இல்ல, இந்த ஃபுல் சீசன்ல யாருக்குமே மூளையே இல்ல. ஆல்ரெடி தெரியும் எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்க, அந்த கேப்டன்சிக்காக தான். கேப்டன் யார் ஆவா, பிக் பாஸ் வீட்டுக்காரங்க மட்டும் தானே ஆவாங்க. இதை போன வாரமே நீங்க பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணாங்க டிக்கி இந்த வாரம் திருப்பி இதே மாதிரி எனக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், நான் இந்த வீட்டுல இருந்து சொல்றேன், நான் அந்த வீட்டுல இருந்து சொல்றேன், நான் எல்லாரையும் சொல்றேன், நான் ரொம்ப எனக்கு மனசு பேசு அப்படின்னு வந்து எல்லாரும் வந்துடுறாங்க. அரோரா வந்து துஷாரு பாருன்னாங்க, ஓகேவா. அடுத்தது இது கேப்டன்சிக்காக அப்படின்றது சபரி கனின்னு மாத்திட்டாங்க, சம்பந்தமே இல்லாம. ஆமா என்ன வேணா சொல்லிக்கலாம். கனி வந்து சபரி கெமி சொன்னாங்க, பிரவீன் வந்து விக்ரம் கனி. இவர் ஃபர்ஸ்ட் விக்ரமையும் வினோத்தையும் சொன்னாரு. அப்புறமா பிக் பாஸ் வந்து மாத்தி சொல்லுங்கன்னு சொல்றப்போ நம்ம வினோத சொன்னோமே, நம்ம மத்தவங்க எல்லாம் வந்து மாத்துனாங்க. எல்லாருமே வீட்டுல மூளையை கழட்டி பூட்டி வச்சுட்டு வந்துட்டாங்க. பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க, ஜஸ்ட் அப்படியே பைத்தியம் மாதிரி இப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க. பிரவீன் ராஜ் நேத்தெல்லாம் ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு என்னமோ வந்துட்டு இந்த WWE வந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பிக் பாஸ் நேத்து சொல்லிட்டு இருக்காரு. பார்வதியும் அவரும் பேசியிருந்தாங்கல்ல, உடனே பார்வதி என்ன பட்டாங்க, நம்ம வெளியில போய் இதை ட்ரை பண்ணுவோம், நம்ம 2 பேருமே ஆங்கரிங் நல்லா இருக்கு, நம்மளோட குரலை யூஸ் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க, அதனால நீங்க நிறைய அந்த மாதிரி பேசுங்கன்னு அது உடனே பதிவு பண்றாரு. எனக்கு எதுவுமே இல்லைன்னா ஆங்கரிங்காவது கிடைக்கும் அப்படின்னு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட போற பாட்டு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜாவோட ஓல்டு சாங். அதுல வந்து நம்ம எஸ்பிபி ரொம்ப நல்ல அழகா பாட்டு. அதாவது எதிர்ல இருக்கிற ஆளுக்கு புரியணும், இவரு விக்ரம் வினோதவா சொன்னாரு, நான் திருப்பி வந்து பாக்குறேன். சொல்ல விக்ரம் வினோத சொல்றேன். ஓகே தேங்க்யூ. அதாவது ரீசனை கேட்டா சொல்ல தெரியல. இல்ல அதுக்கு கொடுமை. அது என்னன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அவர் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு தெரிஞ்சுட்டு அவரை போய் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா பேசுறீங்க. அப்போ எப்படி அப்புறமா பிக் பாஸ் டீம்ல ஐயோ ஒரு பைத்தியத்தை விட்டா பரவாயில்லையே, அம்சம் நீ அனுப்பின பாரு அத்தனையுமே தேவையில்லாத ஆணிதான். பிரவீன் வந்து விக்ரம் கனி, பார்வதி எஃப்ஜேவையும் துஷாரியும் சொன்னாங்க. எனக்கு இவங்க 2 பேர் மேலேயே நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அவங்க எல்லாரும் என்கிட்ட நான் ஒரு அக்கா தம்பி மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி, அவங்க வந்து ரொம்ப வந்து இதாயிட்டோம், காலேஜ்ல இருக்கிற கேங் மாதிரிட்டாங்க. அப்புறம் துஷார் பார்வதி வந்து பேக் டு டீனேஜர்ஸ். ஓ ரைட், கனியை போட்டிருக்காங்க பார்வதி. வினோத் வந்து கேவலமானவங்க கனின்னு சொல்லிட்டு இருந்தாலு, எங்களுக்கு சபரி மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலு, அதனால சபரியை சொல்ல. வினோத் வந்து என்ன தெரியுமா, வினோத் கிட்ட இருக்கிற ஒரு இது இங்க வந்துட்டு நான் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரையும் பிரவீனையும் சொல்றேன் அப்படின்னாரு. அப்புறமா வந்துட்டு பிரவீன் கனின்னு மாத்தினாரு. ஆக்சுவலி இவர் வந்து இங்க சொன்னாரா, வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து சொன்னாரா, இங்க நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து என்ன பண்ணாரு, எங்க அவரு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வினோத சொல்லிட்டாரு. இவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லி இவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டாரு. நெக்ஸ்ட் வந்து வியானா வந்து விக்ரம் கெமி, சுபிக்ஷா விக்ரம் கெமி, ஆதிரை சபரி எஃப்ஜே. அவங்க வந்து எஃப்ஜேல வந்து குறியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா கூட யாரடா சேர்க்கறது அப்படின்றத அவங்க இதா இருந்தாங்க.
ஆனா FJ என்ன பண்ண ஆதி தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அந்த வீட்ல வந்துட்டு அவங்க அந்த வீட்ல இல்லவே இல்ல. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இங்க தான் வந்து இருந்து வந்துட்டு இங்கதான் இருந்தாரு. கெமி வந்து கனி சபரி சோ இந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்களா. கடைசியா என்ன ஆயிடுச்சு, கனிக்கு தான் நிறைய votes வந்துச்சு. ஆப்வியஸ்லி சபரிக்கும் விக்ரமுக்கும் டை ஆச்சு. நம்ம சபரி தான் மகானாச்சே, ஹீரோயிசம் காட்டாம விடவாரா? அவருக்கு கொடுத்துரு, எனக்கு ஒண்ணுமே இல்ல. இப்போ அடுத்தவங்களுக்காக இந்த மாதிரி டைலாக் பேசின இவர் இருக்காரு இல்லையா, அவர் பேர் என்ன, பிரவீன் காந்தியை நீங்க எல்லாரும் என்ன சொல்லி நாமினேட் பண்ணி, அதுக்கு விக்ரமே நாமினேட் பண்ணுவாரு. அந்த இளைஞர்களுக்கு விட்டு கொடுக்குறேன்னு அவர் சொன்னது, அவரே அதை சொல்லிட்டதுனால அவர் நாங்க வெளில போனோம் அப்படின்னா, அப்ப விட்டு கொடுக்குற ஒரு ஆளுக்கு நீங்க எல்லாம் எங்க ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணீங்க? புரியலையே. அவரே தானே நாங்க கொடுக்குறோம் அப்படி சொல்லுங்களேன். எனக்கு புரியலங்க உங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். விக்ரம் வந்து நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்ல. அப்ப அவரை கைட்டு விட்டீங்க. என்னமோ அது கனி சபரி அது அந்த குரூப்ல அந்த தலைவர்கள் தான் வரணும். அதான் இவங்களுக்கு. அப்பதான் பிக் பாஸ் கேட்டாரு, உங்களுக்கு உண்மையான பர்சன் வந்து கரெக்ட் நினைப்பீங்களா இல்ல ஒரு நல்ல பர்சன் கரெக்ட் நினைப்பீங்களான்னு. உண்மையான பர்சன் பிக் பாஸ். அப்ப உண்மையா இருக்கிறதுக்கு பேசுங்க, எல்லாரும் வாழைப்பழத்தை சாப்பிடறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க, இங்க எல்லாம் போடாதீங்கன்னாரு. உடனே சபரி, எனக்கு தெரிஞ்சு சபரியை தான் முதல்ல சொன்னதே. இல்ல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு நிறைய வேலை கொடுக்குற சீசன் இந்த சீசன். ஆமா, ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவாரு. அதாவது நம்ம செட் ப்ராப்பர்ட்டின்னு வந்து புகழ் பெற்று இருந்த நம்ம இல்ல இவ்வளவுதான் சொல்லுவாரு. இல்ல சரவண விக்ரம் அவர் இருந்தாரு, அவரு தான் போய் பிக் பாஸ் கிட்ட கேக்குறாரு நம்மளாம் நான் என்ன பண்ணலாம் பிக் பாஸ், எனக்கு வயிறு வலிக்குது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் போய் எதுக்கு எடுத்தாலும் கேட்டுக்கிறாங்க. ஒன்னும் இல்ல, இதுல வந்து எல்லாமே விக்ரம், சரவண விக்ரம் இவங்க எல்லாம் அங்க வந்து கனி இது விக்கல்ஸ் விக்ரம் சபரி 3 பேர் இருக்காங்கல்ல, அவர் 2 பேரை தானே கேட்டாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க, 2 பேருக்கு டை ஆயிடுச்சுன்னா நீங்க ஓட்டு போட்டு எடுக்கணும். அதெல்லாம் இல்ல, 3 பேர் இருக்காங்க பிக் பாஸ், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாம் பிக் பாஸ், என்ன பண்ணலாம் பிக் பாஸ், நீங்களே சொல்லிடுங்க பிக் பாஸ், எங்களுக்கு தெரியல பிக் பாஸ், பசிக்குது பிக் பாஸ், என்ன பண்ணலாம், என்ன சமையல் செய்யணும் பிக் பாஸ். இப்ப நாமினேஷன் ஒண்ணு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன பிக் பாஸ்? இல்ல அது சபரி கிட்டே அவர் வந்து ஏதோ சொன்னாரு, உங்களுக்கு வந்து இங்க இப்ப நீங்க பாத்தீங்களா உங்களை தானே செலக்ட் பண்றாங்க, நீங்களா எடுத்து விட்டு குத்துட்டு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாலாம் நினைச்சுக்காதீங்க, ஒழுங்கா உட்காந்து சொன்னாரு. நீங்க 3 பேரும் பேசி தீர்த்துக்கிறீங்களா கேட்டாரு கேம்ல. கமருதீன் துஷாரு இவரு நின்னா, நீங்க 3 பேர் பேசி தீர்த்துக்கிறீங்களா இல்ல விளையாடி, அப்ப சொல்லிருக்கணும் நாங்க பேசி தீர்த்துக்கிறோம்னு. அப்பயே கதவை தந்து வெளில விட்டுட்டு இருப்பாரு. ஆமா, வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டு ஆதிரையும் அரோராவும் சூஸ் பண்ணாங்க. பட் இதை சொன்ன ரீசன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அதுக்கு வரேன். கனி வந்து வியானா அரோரா இவங்க எல்லாம் பாரு சொன்னது, பாரு வந்து சுபிக்ஷாவையும் ரம்யாவும் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீட்லயே டேரா போட்டு உட்கார்ந்தோம்னு இவங்க 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க, எந்த வேலையும் பண்ணாம எப்படி அந்த வீட்லயே உட்கார்ந்து கடந்து கிடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிதான் வந்து நீ பாசி வாங்கிக்கணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஆனா இதை வந்து ரம்யாக்கும் சுபிக்ஷாக்கும் அவங்களோட வாதம் என்னவா இருக்குது அப்படின்னா, தங்க மாதிரி பாத்துக்க சொன்னாங்க, அதனால நாங்க பாத்துக்கிறோம், நாங்க வெளில போக கூடாது, வெளியில போக கூடாது. ஓகே, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கட்சினே உட்காரணும்னு நினைக்கிறீங்களே. அடுத்தது வந்துட்டு ஆதிரை வந்து அரோராவையும் வியானாவையும் போட்டாங்க. அப்ப வியானாக்கு வந்து அந்த நேத்து சாப்பாட்டுக்கு ஒரு சண்டை நடந்துச்சுல, அது அவங்க சொன்னாங்க. எனக்கு எந்த ரீசன் சொல்லுங்க, அது பார்வதி தான் போய் சொன்னாங்க, நான் அது மேல எதுவுமே சொல்லல அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க போய் சொன்னாங்க, சரி அங்க பாத்திரத்தை கழுவு, அது ரூல் பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்றது? சாப்பாடு செய்யறேன்னு சொன்னீங்களா, அது ரூல் பிரேக். அதுக்கு நாங்க பிக் பாஸ் கேக்குறோம், நாங்க வந்து பாத்ரூமே கழுவலாம், நாங்க சமையல் கூட தானே செய்யலாம், அது நாங்க வந்து பிக் பாஸ் சொன்னாங்க. அப்போ அதான் ஸ்ப்ரே அடிக்காத அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்ப அதுதான் நான் கேக்குறேன், அந்த இடத்துல சமையல் நீங்க செய்யக்கூடாது, சமையல்ன்றது எல்லாமே நீங்க அங்க இருக்க க்ரோசரிஸ் மொத்தத்தையும் யூஸ் பண்ணணும். அந்த பாத்திரத்தை நீங்க கழுவுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா, அங்க தண்ணி இருக்கிறது எல்லாருக்கும் வந்து வந்துருச்சுன்னு சொல்லியாச்சு, இல்ல உங்க பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் கூட கழுவுங்க. என்னமோ ரூல் பிரேக்கே பண்ணாத மாதிரி. நீங்க பண்ணாத ரூல் பிரேக்ஸா இல்ல, நீங்க எந்த ரூலை தான் நல்லா ஃபாலோ பண்ணீங்க? காலைல லேட்டா இவங்க எடுத்து தின்னுட்டு அங்க இருக்கவங்க தான் தின்னுட்டு பாதி இல்ல, நான் உங்க ரூல் பிரேக் எல்லாம் இல்ல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணாததெல்லாம் நான் சொல்லவா, நீங்க உங்களோட ஃபாலோ வந்து அவங்க எல்லாரும் சாப்பிட்ட அப்புறமா தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்றது இருக்கு. ஆனா இங்க வந்து எனக்கு பசிக்கல, எனக்கு தூக்கம் வருது, என்னால முடியல இப்படின்னு உட்காந்துருக்க வேண்டியது. யாரோ ஒருத்தர் வேலை வாங்க சொன்னாங்கன்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, சும்மா சும்மா ஏதாவது என்ன சொல்றது, உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்றதுனாலே சுத்தமா நீங்க வேலை இல்லாம இருந்தீங்க. வேலை செய்யாம இருக்குது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, தெரியும். அப்ப ஏன் இங்க இருக்க, அந்த சைடு போக மாட்டாங்க. என்னங்க உங்களோட ஒரு நிலைப்பாடு கரெக்டா இருக்கணும். ஒண்ணு நான் அங்க போக மாட்டேன், நான் சொல்லல அப்படின்னு நீங்க அன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி டோன்ல தான் நீங்க பேசுனீங்க. அவங்க இஷ்டப்பட்டாங்க அதனால போனாங்க, நாங்க இஷ்டப்படல அங்க போகலன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க இஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அப்புறம் என்னத்துக்கு இப்படி பேசுறீங்க? இங்க வேலை செய்யாம உட்காந்துட்டு இருக்குது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, வேலை வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நீங்க வேற யாராவது ஏதாவது கேட்டனா அதானே கேமு,
அப்புறம் வியானா வந்து சொன்னாங்க, நான் அரோராவையும் ஆல்ரெடி சொல்றேன், அரோரா வந்து நிறைய டேலண்ட் இருக்கு, அதை அவங்க காய்ச்சி மாற்றாங்க, அவங்க நிறைய நாலேஜ் இருக்கு, அதை அவங்க வந்து சொன்ன தப்பான்னு நினைச்சிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க, அதான் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா வின்னர் ஆயிடுவாங்க. அதாவது சாக்லேட் கொடுப்பாங்க. அதான் பிக் பாஸ் கேட்டாரு, என்ன டேலண்ட்? நிறைய டேலண்ட் இருக்கு, என்ன டேலண்ட்? ஒரு டேலண்ட் நிறைய விஷயம் தெரியும், என்ன தெரியும்? கிளியரா சொல்லுங்க. அவங்க எல்லாமே தெரியும், அவங்க வந்து மாத்திக்கோங்க, அவங்க ஏதோ சொல்லி வெளியில தப்பா போயிடும் அப்படின்னு அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு அதான் கேட்டாங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ரீசன்ஸ் வெளியில தப்பா போயிடும் சொல்றது மட்டும் தான் அவங்க சொல்லுகிறாங்க. இல்ல உங்க எல்லாருக்கும் வந்து இந்த ரீசன்ஸ் எல்லாம் ஓகேவா பட்டுச்சா அப்படின்னா வந்துட்டு இல்ல பிக் பாஸ் நாங்க எல்லாரும் ஓ எல்லாம் அறிவாளி அப்படின்னு நினைச்சாங்க. பிரவீன் எழுந்து ரீசனை சொல்லுங்க. அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அது வந்து வெளியில போக கூடாதுன்னு வந்து அவங்க நினைக்கிறது வந்து தப்பு பிக் பாஸ். அவங்க நிஜமாவே நிறைய டேலண்ட் இருக்கு, அவங்க வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து தைரியமானவங்க, அவங்க வந்து ஒரு வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் கிடையாது பிக் பாஸ். என்னால முடியல. ஆனா கடைசியில பிக் பாஸ் பிரவீன் அரோராக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாரு. அதனால என்னால முடியாது. அவருக்கு வந்துட்டு எல்லாம் லூசு, நான் எதுக்கு இந்த பிக் பாஸ் நடத்துறேன், போ அடுத்தது போ, தேவையில்ல. அதே ஆதிரைன்னு வரும்போது அவ்வளவு சொல்றாங்க, ஒரு அவங்க இந்த வீட்டுல குளிக்க மாட்டாங்க, அவங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பிக் பாஸ் வீட்லயே. அப்புறம் எதுக்கு நீங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கிறதுக்கான எந்த வேலையுமே நீங்க பண்ணல, எல்லாமே நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் குறை சொல்ல தெரியுது இல்ல, அவங்களுக்கு அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அது திட்டிச்சு இல்ல. அதுக்கப்புறமா வந்துட்டு கலையாசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரீசன் அரோராக்கு வந்து சொன்னாரு, இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இவங்க நல்லா பாடுவாரு, இவர் நல்லா ஆடுவார், அந்த மாதிரி ஏதாவது எல்லாருக்கும் இருக்க டேலண்ட்ஸ் தெரியுது, இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னே எனக்கு தெரியல, இவங்க என்ன பண்றாங்கன்னே எனக்கு ஒண்ணு கூட தெரியவில்லை. அவர் வந்து சுபிக்ஷாக்கு சொன்னாங்க, வாரத்துல அப்படியே துள்ளி குதிச்சு நாங்க இப்ப என்னமோ வந்துட்டு ஏதோ இல்ல இந்த மீன் உட்காந்துருக்காங்க, சோறு தின்றது தூங்குறது தவிர என்ன தெரியுது அப்படின்னு சரியான வாய்ஸ், சரியான அணுகுமுறை. அவரு பாருங்க உட்காந்துக்கிட்டு ரெண்டும் இது ஆடிக்கிட்டு சுபிக்ஷா. அதே மாதிரி கெமியோட ரீசன்ஸ் வேற லெவல், அவங்க நல்லாவே போட்டு உடைச்சாங்க அரோராக்கு. அதாவது இவங்க கிட்ட பிரிட்டி பிரிவிலேஜ் இருக்கு, அழகா இருக்காங்க, கியூட்டா. அதை வச்சு துஷாரு, கமருதீன் இவங்களெல்லாம் வச்சு இவங்க பண்ண வேண்டிய வேலையை கூட அவங்கள பண்ண வச்சு எந்த விதத்திலயுமே இவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் அவங்க பண்றாங்கன்றத இதை விட பச்சையா சொல்ல முடியாது. இன்னும் பச்சையா தான் போகணும் சொல்லணும்னா. அதே மாதிரி வினோத்துக்கு வந்து சொல்லலாமே இன்னும் கூட பச்சையா, அங்க அப்படிதான் நடக்குது, எல்லாம் பச்சை பச்சையா தானே நடக்குது. ஆமா, வர்ஸ்ட் பெர்ஃபார்மரை வந்து கமருதீன் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அப்ப அவங்க கரெக்டான ரீசன் கொடுத்தாங்க, கமருதீன் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் தான், அதை வின் பண்ணிட்டாருன்னா அவர் வர்ஸ்ட் இல்லையா? அதுதான் ஒன்றும் புரியல. அவர் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவர் கொடுத்தது வந்து ஒண்ணுமே தப்பு இல்ல. அவர் வந்து எந்த வேலையும் ஒரு ப்ரையாரிட்டியா ஒரு வேலை கொடுத்து அதை பண்ண சொன்னாங்கன்னா அவர் பண்ண மாட்டாரு. இல்ல நேற்று வந்து கேம் இருந்துச்சு, முந்தானத்து எல்லாம் சாப்பிட போயிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் தான் தூங்கி இருந்தேன், அதுக்கு முன்னாடி எல்லாருமே தூங்கி இருந்தாங்க. அதுவா வினோத் அவர் சொன்னாங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவர் அதனால தான் அவர் பிரீமியம், அவருக்கு பிரீமியமாவே வாழதான் பிடிக்குது. அடுத்த வாரம் நாங்க போயிடுவேன். அந்த எஃப்ஜே வந்து அடுத்த ஆதிரைய சொல்லும் போது எப்ப பாரு இங்கேதான் கிடக்குறா பிக் பாஸ் வீட்டுல, அங்க இருக்கிறதே இல்ல, எதையுமே நல்லாவே கூட எங்க கூட தான் வந்து நிக்கிறான். ஆமா அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு வியானாக்கு வந்து சொன்னாங்க, ரொம்ப ஃபேக்கா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இமேஜ வந்து மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே ஓவர் இதுவா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உண்மையே இல்ல. கரெக்ட், உண்மையே கிடையாது, பேசுறதுல கூட உண்மை இல்ல. ரொம்ப பொட்டன்ஷியலான கண்டஸ்டன்ட் பார்த்தா எஃப்ஜே, கெமி, விக்ரம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நெத்தியடி அடிக்கிறாங்க. அப்சரா கூட வினோத் கூட நல்லா தான் பண்றாரு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா உடனே சாக்கெட்ல விடுற மாதிரி ஊந்துறாரு. யாருன்னா ஒருத்தர் வந்து அவருக்கு ரா டேலண்ட் சொன்னது. பிரவீன் ராஜ் கூட நல்ல டேலண்ட் இருக்கு, ஆனா எதையுமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுத்துல போயிட்டு ஏதாவது ஒண்ணு என்னத்த பண்றது, பயப்படுறாரு. உண்மையிலே அவர் வந்து அவரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவர் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பேர் கெட்டுச்சுன்னா, ஏன்னா இந்த எல்லாமே பேர் கெட்டுன்னு போனவங்க தான் ஒவ்வொருத்தரும். வந்தாரு அப்புறமா வந்து எதுக்கு சுபிக்ஷா தப்புன்னு தெரிஞ்சு சப்போர்ட் பண்றீங்க? அதுதான் சொல்லிக்கிறாங்க, உங்க டீம்ன்றதுனால நான் எவ்வளவுதான் சப்போர்ட் பண்றது உங்க ரெண்டு பேருக்கும். உங்க டீமுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும். திவாகரை போயிட்டு அவரு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த இங்க படிக்க கூடாது, அங்க போங்க, அங்க பண்ணுங்க. ஆக்சுவலா அவரை ரொம்ப லோவா நினைக்கிறாரு. இதான் உண்மை. கானா வினோத் மத்தவங்க எல்லாம் ஒரு ஹையா, அவருக்கு ஹையா நினைக்கிறாரு. திவாகரை வந்து லோவா நினைக்கிறாரு. அவரு அது நல்லா அந்த இதை காட்டுறாரு. அது எனக்கு ரொம்ப தப்பா படுது. நீங்க எல்லாம் வந்து மெய்யழகன்ஸ் அப்படி இப்படி நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவர் மனசுல இருக்கிறது இதுதான். ஆனா வெளியில அவரை பத்தி அசிங்கமா சொல்றாங்கன்றதுனால
இவருக்கு அந்த திங்கிங்ல இருக்கிறாரு. ஆமா. அதே மாதிரி வந்துட்டு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து வினோத்தை போட்டாரு. ஏன்னா வந்து அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா அதுலயே வந்து உட்கார்ந்துக்கணுன்றதுக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு, அதை விட அவர் இன்னொரு ரீசன் வந்துட்டு இந்த நாங்களாம் எவ்வளவு எஜுகேட்டடா நாங்க எவ்வளவு படிச்சிருக்கேன் என்கிட்ட வந்துட்டு இந்த ஜட்டி எடுத்துட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாருன்னு சொல்லி ஆக்சுவலா அதை சொன்னாருதான். இப்ப வினோத் நான் அப்படிலாம் சொல்லல அப்படிலாம் சொல்லன்னு அவர் சொன்னாரு. சார் என் ஜட்டி எடுத்துறாதீங்க அப்படின்னாரு. அப்புறமா நான் சொன்னேன், நான் அப்படி சொல்ல சார், எடுத்து இந்த பக்கம் வச்சிருங்க, உங்களுக்கு அங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் சார். சார் நான் அப்படிலாம் சொல்லுவேனா சார்? நான் சொல்லுவேன். அவர் எல்லாம் என்ன தெரியுமா, வினோத்துக்கு வந்து நினைச்சதா சொல்லிடுறாரு, பேசிட்டு அது தப்பா தப்பா போயிடுது அப்படின்னு மாத்துறாரு. அப்புறம் ராவா இருக்காரு. அவர்தான் உண்மை. அதாவது என்ன சொல்றது, அவரா இருக்காரு. ஆமா, இன்னசென்ட் தான் அவரு. ஆனா பயப்படுறாரு, ரொம்ப பயப்படுறாரு. எதுக்குன்னா அவருக்கு பேர் கெட்டுரும் அது சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஆனா அது ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த மாதிரி பண்ணா. நேத்திக்கு பார்வதியும் கமருதீனும் டைம் ஆகுது, நம்ம முடிச்சிடலாம். ஓகே, பார்வதியும் கமருதீனும் உட்கார்ந்தாங்கல. பார்வதியும் கமருல் நவுரு, நீ கொஞ்சம் நவுருமா, பார்வதி வெளில அசிங்கமா தெரியும். நான் இப்படித்தான் நான் இருப்பேன். அது சொல்ல உட்கார்ந்து இச்சி உட்காருங்களா, உங்களை வெளில பாத்தீங்கன்னா அதிகமா நீங்க எந்த பொண்ணையும் பாக்கலன்னா, என் பொண்டாட்டி இப்ப கூட வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருப்பான், இந்த ஆள் எவளை பார்த்து சொல்லுறான், யார பாத்துக்கிறான்னு செருப்பாலே உள்ள வந்து என்ன அச்சி இத்துன்னு போவான், நான் ஏதாவது சொல்லிட்டனாலோ பேசனாலோ. அதுக்கப்புறமா வந்துட்டு ரம்யா அது ராவா இருக்காரு. ரம்யா வந்து நக்குறீங்க அப்படின்னு வந்து சொன்னது எனக்கு வந்து நல்லா படலன்னு அவர் சொன்னார். அவர் அந்த ரீசன் கூட எந்த ரீசன் ரம்யாவை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் போட்டீங்கன்னா தப்பே கிடையாதுங்க. அந்த பொண்ணு பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இன்னும் நீ சொன்னா நீ மயங்கி உழுதெல்லாம் நடிப்புன்றத வந்து சொன்னா கூட தப்பில்ல, நாங்க சொன்னா தப்பா போயிடும்ன்றதுனால எதுவும் சொல்ல முடியல. அதே மாதிரி அவங்க திருப்பி இவர சொன்னாங்க, அதுவும் கரெக்டான ரீசன். ஆமா, கப்பல பாரு தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு. பார்வதி எனக்கு தெரியவே தெரியாது அங்க நடந்தது. எப்படி நேராவே இழுத்துக்கிட்டே போனாங்க. இந்த மாதிரி பாரு, நாங்கெல்லாம் பேசிருக்கிறோம், இவர் என்ன சொல்றாரு, நீ சொன்னதான ஏன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேங்க. அவர் நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க சொல்லிட்டு அப்பயே அவர்கிட்ட வர நான் என்ன பண்றது அப்படின்னு அதையும் சொன்னாங்க. பார்வதி ஒரு வார்த்தை கூட இவர் பேச்ச கேட்க மாட்டாங்க. யோ போயாண்டுருவாங்க. இவரு எல்லாத்தாலும் அப்புறம் என்ன பார்வதி நம்பி தான் இந்த சோகே வந்துக்கிறாராங்க. கப்பல ஃபுட் வந்து வைக்கிறது வந்து எல்லாருக்கும் தானே வைக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுறாரு? இவரு நம்ம வீடு இல்ல, பிக் பாஸ் வீடு என்ன சொல்லுச்சோ அதுதான் வெளியில இல்ல. அப்ப அவங்க தான் சொன்னாங்க, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தானே, நாங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறவங்க எல்லாம் ஆம்பளை பசங்க எல்லாம் எல்லாரும் கம்மியா அந்த ஒரு கப்புல தான் வச்சு சாப்பிட்டு கம்முன்னு போறாங்க. நீ மட்டும் என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அப்படியும் பத்தலன்னா அப்புறம் என்னதான் போறது? அதே மாதிரி பார்வதி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. ஆப்பிள் வந்து வச்சிருந்தோம் காணோம்னாரு வினோத். இங்க தின்னுகிட்டே உட்காந்துக்கிறாரு ஒருத்தர், அவரை பார்க்கவே இல்லை அவரு. சோ அதான் உங்கள் தானே எடுத்துனாங்க சரி எனக்கு கிடைக்கல. சோ இதான் வந்து இங்க நடந்தது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.